குறிப்பாக விஜய் சொல்கிறாரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுகவை வந்து கணக்கிலேயே எடுத்துக்கிறது கிடையாது. விஜய் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே களத்தில் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கா? உண்மையில் திரு விஜய் பாவம்னு சொல்ல முடியும். ஏன்னா ஏன் யாரோ சொன்னதை யாரோ எழுதி தரதை அவர் பேசிட்டு இருக்காரு. ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டு கள நிலவரம் எதுவுமே தெரியாது. அவர் வந்து வாக்குறுதி நிரூபிக்கல, களத்துக்கே மாநிலம் பூரா போகவே இல்லை. போகாமலேயே எங்களுக்கு தான் போட்டின்னு சொன்னால் இது 2ஆம் இடத்துக்கு போட்டி இருக்கலாம். விஜய்க்கும் திமுகவுக்கும் அதிமுக வெற்றி பெற்று விட்டால் 2ஆம் இடம் யாருக்கு என்பது நிச்சயமான போட்டி உண்டு. அது உண்மைதான். தமிழ்நாடுக்கு முழுகாத சுற்றுப்பயணம் பண்ணாதவர், பலம் இல்லைங்கிறீங்க, இதுதான் முதல் எலெக்ஷனுங்கிறீங்க. இருந்தாலும் வந்து கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறாரு. இல்லை, அது அழைப்பு. நீங்கள் திமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாக்கு சதவீதம் யாராக இருந்தாலும் அது வீணாகக்கூடாது. அந்த நோக்கம் தான். ஓகே. திமுக எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் இல்லை, எல்லோரும் ஒன்று சேர்ந்தா 234 திமுக தோற்கும். குறிப்பாக திரு ஸ்டாலினே தோப்பார். அதற்காக அழைக்கிற அழைப்பு வழிய அதிமுக அச்சப்பட்டது. இந்த மாதிரி பல அதிமுக சிவாஜிலேருந்து எல்லாம் பார்த்த கட்சி தான் அதிமுக. அதிமுக ஒன்றும் புதுசெல்லாம் இல்லைங்க. நிச்சயமாக இதையும் அதிமுக சந்திக்குங்க. உறுதியாக அதிமுக வெல்லும்.